வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூனுடைய நேச்சர் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் என்ன, டைனமிக்ஸ் என்ன, இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2023 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. மெயின்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இந்நேரம் இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கியிருப்பாங்க. ஆனாலும் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு இந்த இன்டர்வியூ பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கிளாரிட்டி இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இன்டர்வியூ அப்படின்றது நம்முடைய ஸ்மார்ட்னஸ், நாலேஜ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக சினிமாவுடைய இன்ஃப்ளூயன்ஸாலையும் மாஸ் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸாலையும் நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாலையும் இந்த மாதிரி ஒரு புரிதலில் போய் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போன உடனே உங்களை உடனடியாக ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு, எவ்வளோ படிக்கட்டு ஏறி வந்த சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஒரு மேத்தமெட்டிக்கல் குவிஸ் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் டான் ஆன்சர் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும், அப்படிலாம் உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. யூபிஎஸ்சி இன்டர்வியூவே பல ஆண்டுகளாக கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நடக்குது. 2011 நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் கவனிச்ச வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்திருக்கு. எங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது, எங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்போ எப்படி இந்த கேள்வியெல்லாம் வரும்? அப்போ எது உண்மை அப்படின்றத நாம் உணரணும். அப்போ எது உண்மை? இன்டர்வியூங்கிறது என்னங்கிறத தெளிவாக யூபிஎஸ்சியை அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. ஆனால் பல மாணவர்கள் இதை பார்க்குறதே இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் 12 இயர்ஸாக டீச் பண்ணுறேன். நிறைய மாணவர்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் பல பேர் சொல்கிறத கேட்டு அவங்க பல்வேறு விஷயங்களை தப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக யூபிஎஸ்சி சொல்லுது, இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. உங்களோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இன்டர்வியூ. உங்களுடைய நாலேஜை நாங்கள் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் மூலமாக மெயின்ஸ் மூலமாக டெஸ்ட் பண்ணிட்டோன்னு நோட்டிஃபிகேஷனை சிம்பிளான இங்கிலீஷில் யூபிஎஸ்சி சொல்லுது. இப்போ இதை நம்ம மனசில் இருக்கணும். பர்சனாலிட்டி தான் முக்கியம். ஃபேக்சுவலாக நிறைய கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்டர்வியூவில் பர்சனாலிட்டி சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் நல்லா பதில் சொல்லியிருக்கணும். அதனால தான் நிறைய செலக்ட் ஆன மாணவர்கள் சொல்லுவாங்க, நான் 2-3 கேள்வி டோன்ட் நோனே சொன்னேன், ஆனாலும் எனக்கு 200 மார்க் வந்திருக்கு, எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஃபேக்சுவல் கேள்விக்கு டோன்ட் நோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடிய கேள்விக்கு எல்லாத்துக்கும் அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார். அதனால் அவருக்கு நல்ல மதிப்பெண் வந்திருக்கு. அப்போ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூ. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில முக்கியமான கைட்லைன்ஸை யூபிஎஸ்சியே சொல்கிறாங்க. உங்களுடைய மென்டல் கேலிபரை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டல் கேலிபர் என்னன்னா, நம்முடைய மென்டல் ஸ்ட்ரென்த், எந்த அளவுக்கு நம்ம மெச்சூர்டாக இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், எந்த அளவுக்கு நிதானமாக இருந்து கேள்வி எப்படி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறோம், இதை யூபிஎஸ்சி டெஸ்ட் பண்ணும். மென்டல் கேலிபர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பேனிக் ஆகக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது, தைரியமாக ஆன்சர் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுடைய சோஷியல் ட்ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் குவாலிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ், இதையும் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்லுது. இன்டெலெக்சுவல் குவாலிட்டிங்கிறது வேறு, நாலேஜ் அப்படிங்கிறது வேறு. இன்டெலெக்சுவல் குவாலிட்டின்றது எப்படி நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்க, அறிவு சார்ந்து யோசிக்கிறீங்க, இதுதான் இன்டெலெக்சுவல் குவாலிட்டி. ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த டாபிக் சம்மந்தமாக பல்வேறு கோணங்களில் யோசிக்கிறீங்களா, ஒரு பதிலை லாஜிக்கலாக குடிக்கிறீங்களா, இதுதான் இன்டெலெக்சுவல் குவாலிட்டி. ஸோ இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். நிறைய விஷயத்தை மனப்பாடம் பண்ணி ஃபேக்ட்ஸை நிறையா அங்கே கொண்டு போய் கொட்டினீங்கன்னா யூஸ் இருக்காது. ஒரு கேள்வி வருது அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ சொன்னால் போதும். ஆனால் அது இன்டெலெக்சுவலாக இருக்கணும். ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி, ஜீனியஸ் மாதிரி, சயின்டிஸ்ட் மாதிரிலாம் அங்கே ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்தது சோஷியல் ட்ரைட். சோஷியல் ட்ரைட்டுங்கிறது நீங்கள் சமூக ரீதியாக ஒரு நபராக எப்படி இருக்கீங்க, ப்ராட் மைண்டடாக இருக்கீங்களா, பாசிட்டிவாக இருக்கீங்களா, கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களா, லீடர்ஷிப் எடுக்கிறீங்களா, இதெல்லாம் அதில் பார்ப்பாங்க. கேள்வி டைரெக்டாக வராது, இன்டெரக்டாக வரும். ஆனால் அதன் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றத அவங்க கேஜ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு செய்தியில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இங்கேயும் நிறைய மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, நடப்பு செய்தியை மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணுவாங்க. இதை யூபிஎஸ்சி பார்க்காது. நடப்பு செய்திகளில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் எப்படி இன்டெலெக்சுவலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பல்வேறு கோணங்களில் அதை நீங்கள் பார்க்குறீங்களா, எப்படி ஒரு ஆன்சரை பேலன்ஸ்டாக நீங்கள் தரீங்க, இதை தான் யூபிஎஸ்சி டெஸ்ட் பண்ணுவாங்க.
அது இல்லாமல் இன்னும் சில பேசிக் குவாலிட்டிஸை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் அலர்ட்னஸ், எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்க இதை பார்ப்பாங்க. நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், கேள்வியை உத்து கவனிங்க, அவசரப்பட்டு ஆன்சரை சொல்லாதீங்க, 2-3 செகண்ட் நிதானமாக வெயிட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு உங்கள் பேரை கேட்டால் கூட 1 செகண்ட் 2 செகண்ட் நிறுத்தி ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதை ஒரு ஸ்கில்லாகவே நம்ம மாற்றிடணும். மென்டல் அலர்ட்னஸ் இல்லாமல் லாஜிக்கல் எக்ஸ்பொசிஷன். எக்ஸ்பொசிஷன் அப்படின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இதுதான் எக்ஸ்பொசிஷன். அது இல்லாமல் கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமுலேஷன். கேள்வி கேட்கும்போது பல்வேறு கோணங்களில் எப்படி யோசித்து அந்த தாட்ஸை கொண்டு வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இது முக்கியம். இதுதான் கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமுலேஷன். அப்போ அந்த மைண்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும், இன்டெகிரேட்டாக ஒர்க் பண்ணணும், அனாலிட்டிக்கலாக ஒர்க் பண்ணணும், இதை எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் பேலன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட். நமக்கு என்ன தெரியுதோ, நாம் எது கரெக்டுன்னு நினைக்கிறோமோ அதை அங்கே பேசக்கூடாது. உதாரணத்துக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவுக்கு தேவையா, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இன்றைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் தப்பு, இம்ப்ளிமெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் தப்பு. அப்போ பேலன்ஸ்ட் ஆன்சர்ன்றது என்ன, அது தேவை. ஏன்னா யூசிசி அப்படின்றத கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் உடனடியாக அதை அமல்படுத்துறது சரியாக இருக்காது. ஃப்யூச்சரில் நாம் அமல்படுத்தலாம். இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கணும். இதுதான் பேலன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அது இல்லாமல் நீங்கள் நியூட்ரல் பர்சனாக இருக்கணும், மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி இருக்கணும். அதாவது உண்மையாக நேர்மையாக நீங்கள் இருக்கணும். அது இல்லாமல் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உண்மை நேர்மை இதையும் யூபிஎஸ்சி செக் பண்ணுவாங்க. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியலனா பெஸ்ட் ஆன்சர் டோன்ட் நோன்னு சொல்லணும். இதுக்கே 200 மார்க் கிடைக்கும். அங்கே மழுப்பக்கூடாது. நம்மளை கேள்வி கேட்குறவங்க எல்லாமே நம்மளோட பல மடங்கு அறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. என்னுடைய செகண்ட் இன்டர்வியூவில் நான் இன்டர்வியூ பண்ண சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் தான் இன்டர்வியூ பண்ணார். அது இல்லாமல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியுதோ அங்கே போய் அதை சொல்லிடணும், சாதிச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஈகோவை அப்படியே மூட்டை கட்டி டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் அங்கே போகும். ஒருவேளை ஆன்சர் தெரியலனா ஐ எம் சாரி சார், ஐ எம் சாரி மேடம், ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ், ஐ ஹவ் நாட் ஸ்டடிட் அபவுட் திஸ், ப்ளீஸ் டெல் மீ அபவுட் திஸ், ஐ வில் லேர்ன் ஃப்ரம் யூன்னு சொல்லணும். இதுக்கு 200 மார்க் கிடைக்கும். எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்க ரெடி, சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு 200 மார்க் போடுவாங்க, நேர்மைக்கு போடுவாங்க. லேர்ன் பண்ண ரெடி, கற்றுக்க ரெடியாக இருக்கான், இதுக்கு மேலே யார் வேணும், இந்த மாதிரி ஒரு ஆள் தான் சிவில் சர்வீசஸ்க்கு எடுக்கணும், உங்களே விரும்புவாங்க. புரியுதா? அவங்க உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கப்புறம் தேங்க்யூ மேடம், ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் யூன்னு சொல்லணும். ஒருவேளை ஆன்சர் தப்பாக பண்ணிட்டீங்க, அவங்க சரிப்படுத்துறாங்கன்னா கூட தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சார், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட்னு சொல்லணும். ஈகோ டஸ்ட்பினில் போட்டணும். மறுபடியும் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ராங்காக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை சரிப்படுத்திக்கிறேன், உங்ககிட்ட நான் லேர்ன் பண்ணிட்டேன், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட், ஐ ஹவ் நவ் அப்டைன்ட் எ ப்ராப்பர் கிளாரிட்டி, தேங்க்யூ ஃபார் கிவிங் இன்சைட் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டோ ஆர்கியூ பண்ணாதீங்க. நிறைய மாணவர்களுக்கு அவங்களே ஹிண்ட் கொடுப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நாலேஜ் இருக்காது, ஆன்சர் தப்பாக பண்ணுவார், அவங்களே சில ஹிண்ட் கொடுப்பாங்க. அப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இல்லை இதுதான் கரெக்டுன்னு சாதிப்பார். அப்போ நம்ம ஹம்பிளாக இருக்கிறோம், ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்கல, லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கும் அப்படின்னா நம்ம அங்கே வந்து அவேராக இருந்து மிஸ்டேக் பண்ணாலும் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்திக்கணும். சரி, நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன், என்ன அப்போது அவங்க சில க்ளூ கொடுக்குறாங்க. அப்போ உடனடியாக நம்ம ஸ்டாப் பண்ணி ஓகே சார், I don't have much idea about this, I have not researched much about this, as of now I am not able to give a comprehensive answer அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போது ஹம்பிளாக இருக்கணும், மரியாதையாக பேசணும், அதே நேரத்தில் தைரியமாக பேசணும், உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிங்கனாலே குறைஞ்சபட்சம் 175 கிராஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் ஸ்லாப் கிடைக்கும். 210 212 வரைக்கும் போகலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 215 வரைக்கும் அவங்க மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் நிறைய பேர் ரைஸ் பண்ணுற டவுட் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசலாமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி புரிதலே தப்பான புரிதல். ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வருதுன்னா, இன்டர்நெட்டில் பல பேர் சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கணும். ஆனால் பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டேட், நாடு தான் பெரிய இன்ஸ்டிடியூஷன். இப்போ நாடு, இந்தியாவுடைய அரசியலமைப்பு, சட்டம், நீதி, நியாயம், ரேஷனாலிட்டி, இதெல்லாம் வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். கவர்மெண்ட் மாறும், கட்சி மாறும், லீடர்ஸ் மாறுவாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. நாடு இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போது அரசில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்.
அதை சரி பண்ணுறது தான் அவங்கள வேலைக்கே எடுக்கிறாங்க. அங்கே போய் நம்ம வந்து மழுப்பக்கூடாது, பொய் பேசக்கூடாது, உண்மை என்னவோ அது ஒத்துக்கணும். உதாரணத்துக்கு 43% எம்பிஸ் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது. அப்போது இது உண்மை தானே, சொல்லி தான் ஆகணும். இது தப்பு இல்லை. இது வந்து அரசை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம், எதிர்த்து பேசுகிறோம்னா அர்த்தம் இல்லை. அப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். அப்போது இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியை வளர்த்துங்க. அதே டைமில் ஆப்டிமிஸ்டிக்காக பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது. இதுக்கே சொல்யூஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, அரசியல் கட்சிகள் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்க்கோ அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களே அவங்களுடைய பர்சனல் கேரக்டரையும் கேலிபரையும் செக் பண்ணணும். அது இல்லாமல் மக்களும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்தியாவில் ஊழல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊழல் இருக்குன்றதை ஒத்துக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை சொல்லணும். உண்மையான பேட்ரியாட்டிசம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, இதை மைண்டில் வச்சு ஆன்சர் பண்ணுங்கள், நல்ல மதிப்பெண் வரும். அக்செப்ட் இந்தியா ஃபார் வாட் இட் இஸ் டுடே, லவ் இந்தியா ஃபார் வாட் இட் இஸ் டுடே. At the same time, acknowledge the weaknesses, problems and issues in India. Try to do your best to make India a great country. இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இனி தேதியில் இந்தியா எப்படி இருக்கோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நேசிக்கணும். இனி தேதியில் இந்தியா எப்படி இருக்குது, இந்தியா அழுக்காக தான் இருக்கும், அதை நீங்கள் நேசிக்கணும். மதர் இந்தியாவை பார்க்கணும், அது ஒரு சைல்டாகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்க பிரச்சனைகள், குறைகள், பிரச்சனை இதெல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ணணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி இந்தியா ஒரு சிறந்த நாடாக மாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணணும். இதுதான் உண்மையான பேட்ரியாட்டிசம். அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை வச்சு உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் பில்டு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். லீடர்ஷிப்பை ஷோகேஸ் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது. ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் ப்ராட் கைட்லைன்ஸாக வச்சுக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், constitutional values, law, pan-Indian thinking, broad-mindedness, rationality, optimistic thinking, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே கரெக்டான ஆன்சர் தான் நீங்கள் அங்கே பண்ணியிருப்பீங்க. உங்கள் வாயிலிருந்து எக்ஸாக்டாக வரக்கூடிய வார்த்தை முக்கியம் இல்லை, எந்த பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி வருது, அதுக்கு ஒரு 5-6 பாயிண்ட்டு வேகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, 2 பாயிண்ட் சொன்னால் போதும். எந்த கோணத்தில் சொல்கிறீங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் முக்கியம். நான் சொல்கிறது புரியுதா? உதாரணத்துக்கு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்வி வருதுன்னா, நீங்கள் உடனே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அறிவு சார்ந்து ஆன்சர் பண்ணணும். 2-3 கோணங்களில் ஆன்சர் பண்ணால் பெட்டராக இருக்கும். பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் பண்ணணும். மக்களே சட்டத்தை தாண்டி அவங்களுக்குள்ளே ஒரு வேல்யூ சிஸ்டமை உருவாக்கணும். நாட்டை அழுக்காக வைக்கக்கூடாது, சுத்தமாக வைக்கணும், இது ஒரு வேல்யூ. அது இல்லாமல் இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, இந்த முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் எல்லாம், இவங்களை இன்னும் எம்பவர் பண்ணணும், இவங்க கையில் இன்னும் அதிகம் ரிசோர்ஸ் கொடுக்கணும், இவங்க கையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை அதிகமாக்கணும். உதாரணத்துக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை லோக்கல் பாடிஸை எடுத்து பெட்டராக பண்ணலாம், பிளாஸ்டிக் வேஸ்ட்டை எடுத்து ரோடு போடலாம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். பல்வேறு கோணங்களில் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். இன்டர்வியூக்கு ரெடியாகக்கூடிய ஒரு மாணவர் அவருடைய டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அவருடைய பயோடேட்டா, அதில் இருக்க பேசிக்கான டீட்டெயில்ஸ், இது சம்மந்தமாக அவரே கேள்விகளை ரெடி பண்ணி ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய பயோடேட்டா சம்மந்தமாக கேள்விகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆன்சரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதில் டோன்ட் நோன்னு சொல்லக்கூடாது. ஃபேக்சுவலாக கேள்வி ஒரு வேளை வருது அப்படின்னா நீங்கள் டோன்ட்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுடைய பேசிக்கான சிந்தனை இதை வச்சு ஒரு கேள்வி வருதுன்னா டோன்ட் நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ உங்களோட பயோடேட்டாவில் ஹெவியாக ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மாணவர் எப்படி அவருடைய டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் கொஷின்ஸை ரெடி பண்ணி எப்படி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.